ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமுடனும் வளமுடனும் நோயற்ற வாழ்வுடனும் நீடித்த ஆயுளுடனும் இருக்கணும்னு நான் என் கந்தங்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆணவ கொலை நிறைய நீங்கள் சேனலில் பார்த்துருக்கலாம். அது நீங்கள் ஒன்று நினச்சிங்க, ஒரு ஆசிரியராக கற்பிக்கும்போது எல்லாத்தையும் கற்பிக்கிற ஒரு ஆசிரியர் ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு மாணவ பருவத்திலேயே நம்ம ஒரு பள்ளியில் என்ன சொல்லித்தரோம், எந்தவித கேஸ்ட்டுமே நம்ம மென்ஷன் பண்ணுறது கிடையாது, ஈவன் தான் சொல்லித்தரோம். காலேஜ்லேயும் அதே தான் சொல்லித்தரோம். அப்புறம் ஒரு இடத்துல ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அடிபட்டு கிடக்கும், ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஜாதியில் உள்ளவங்க, என் ஜாதியில் உள்ளவங்க தான் என்னை காப்பாற்றுவாங்கன்னு ஏதாவது இருக்கா? இல்லை என் ஜாதி மருத்துவர் தான் எனக்கு மருத்துவம் பார்க்கணுன்னு இருக்கா? இல்லை நான் படிக்கிற ஸ்கூலில் என் ஜாதி ஆசிரியர் தான் இருக்கணும்னு இருக்கா? எந்த துறையில் எந்த இடத்துல நம்ம கேஸ்டில் உள்ளவங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை அப்படின்னா யாராவது ட்ரீட் பண்ணிக்கிறீங்களா? கிடையாதுல்ல. ஏன் இந்த ஒரு விதத்தில் மட்டும் பாகுபாடு? அன்பு, காதல், அன்பு, அவ்வளோதான். அன்போட வெளிப்பாடு தான் காதல். அதில் ஏதோ ஒரு தவறு நடக்குது. ஒன்று, நமக்கு உங்கள் பொண்ணு அப்படி பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா உங்கள் பொண்ணை சரிப்படுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க. உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி செய்யாதன்னு சொல்லுங்கள். பையனை வான் பண்ணுறதை விட்டு நம்ம பொண்ணை நம்ம திருத்திக்கலாமே. இல்லை 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னா ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து நம்ம ஒரு எத்தனையோ ஃபாரினர்ஸ் இன்றைக்கி மேரேஜ் பண்ணிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி உங்களால் அதுலேயும் உங்கள் மனசு ஈடுகட்ட முடியலையா? உங்கள் குழந்தைய நீங்கள் சரிப்படுத்திங்க. இன்னொருத்தவங்க குழந்தைய ஏன் போய் கொல்லணும் சொல்லுங்கள்? அப்படி செய்யும்போது அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுங்கிறத என்றைக்காவது நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? அந்த தாயோட வலி தீருமா? அந்த தாய் பெற்று வளர்த்து இத்தனை வருஷம் அந்த தாய்ப்பட்ட மனவேதனைக்கு யாரால் பதில் சொல்ல முடியும்? கண்டிப்பாக உண்மையிலேயே நல்ல மனுஷங்களா, நல்ல உலகத்தில் வாழணும்னு நினச்சோன்னா எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி அன்புங்கிறது ஒரு ஆத்மாவோட தொடர்புடையது ஒன்று தான் அந்த அன்பு, பரஸ்பரம். அப்படி இருந்தால் நம்ம குழந்தைங்களெல்லாம் சரியான பாதையில் நம்ம வழி நடத்திக்கணுமே தவிர இன்னொரு வீட்டு குழந்தைய போய் கொல்கிற அளவுக்கு நம்மளுடைய மனசை நம்ம இதுபடுத்தக்கூடாது. அது நான் பார்த்தேன், அது என் மனசையும் கஷ்டப்படுத்தியிருக்கு.